பார்வையை மேம்படுத்தல், வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல். விஷன் கேர். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். முத்தையா முரளிதரன் தான் எல்லா இடங்களிலும் பேச்சாக இருக்கிறார் என்று அதிகாலை வரை. நேற்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நெஞ்சுவலி காரணமாக மாரடைப்பு என்று சொல்லி கருதப்பட்டது. உடனடியாக குருதி குழாய் அடைப்பு ஏற்பட்டமை கடந்த மார்ச் மாத இறுதியில் கண்டறியப்பட்டிருந்தது. எனவே திட்டமிட்ட வகையில் அவருக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இதே வேளையில் அவரது உடல்நிலை இப்பொழுது சீராக உள்ளதாக சொல்லப்படுகிறது, குருதி குழாய் சீரமைப்பு சிகிச்சைக்கு பிறகு. எனவே இது பற்றிய தகவல்கள் தொடர்ந்து வரும்போது உங்களுக்கு அறிய தருகிறோம். குறிப்பாக இந்தியாவில் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற IPL போட்டிகளின் போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பந்து வீச்சு ஆலோசகராக அவர் கடமையாற்றிக் கொண்டு வருகிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விடயமே. இப்பொழுது அவர் குணமடைந்திருப்பதாகத்தான் பிந்திய தகவல்கள் இங்கே கூறியிருக்கின்றன. எனவே நல்லது நடக்கட்டும் என்று சொல்லி நாங்களும் நினைத்துக் கொள்வோமாக. இதேவேளை இலங்கை அணி இப்பொழுது தயாராகிக் கொண்டிருக்கிறது. பயிற்சி போட்டிகளில் இப்பொழுது இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டிக்கு முன்னதான பயிற்சி போட்டி பற்றிய தகவல்களும் எங்களிடம் இருக்கின்றன. அதே வேளையில் இந்த இரண்டு அணிகளும் இப்பொழுது விளையாட இருக்கின்ற தொடரானது 2 டெஸ்ட் போட்டிகளும் கண்டி பள்ளிக்கலை மைதானத்தில் இடம்பெற போகிறது என்பது பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கை அணி மிகச் சிறப்பாக ஆட வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. குறிப்பாக இலங்கை அணி அண்மை காலமாக தொடர்ந்து சரக்கி கொண்டு வந்தது. மேற்கிந்திய தீவுகளில் வைத்து 2 டெஸ்ட் போட்டிகளை வெற்றி தோல்வியற்ற முறையில் நிறைவு செய்து கொண்டதே பெரிய காரியமாக போகும் நிலையில் இலங்கையின் மிக மோசமான அண்மை கால பெறுபர்கள் இருக்கின்றன என்பது முக்கியமானது. பிரவீன் ஜெயவிக்ரம அறிமுகமாவார் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இன்னும் ஒரு தகவலை நேற்றைய நாளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்திருக்கிறது. இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இந்த 2 டெஸ்ட் போட்டிகளுக்கும் எந்த ஒரு பார்வையாளரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி உறுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பார்வையாளர்கள் இல்லாமல் தான் இந்த போட்டிகள் விளையாடப்பட போகின்றன. ஆனால் கடந்த காலங்களில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடர் இடம்பெற்ற போது ஊடகங்களுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் இம்முறை ஊடகவியலாளர்கள் விளையாட்டு போட்டிகளை நேரடியாக வழங்குவதற்கு காத்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் இப்பொழுது இலங்கையில் அனுமதிக்கப்படுவார்கள் இந்த போட்டிகளுக்காக என்று சொல்லி இங்கே நம்பப்படுகின்றது. இன்னொரு பக்கம் இலங்கை பங்களாதேஷுக்கு எதிரான இந்த தொடருக்கான முகாமையாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியமான ஒரு விடயமாக நேற்று மாலை வெளியாகி இருக்கின்றது. காரிய பெரும இலங்கையின் முகாமையாளராக கடமையாற்ற போகின்றார். மனுஜ காரிய பெரும இடைக்கால முகாமையாளராக இந்த 2 டெஸ்ட் போட்டிகளுக்கும் கடமையாற்ற போகிறார் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இலங்கையில் வைத்து பங்களாதேஷ் அணி ஒரு டெஸ்ட் போட்டி கொண்டு வந்தது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கலாம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மெஹதி ஹசன் மீராஸ் சொல்கின்றார், இம்முறையும் நாங்கள் வெற்றி பெற காத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற தகவலை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. நாங்கள் இனி IPL பக்கம் செல்வதற்கிடையில் ஆஸ்திரேலியாவின் பிராந்திய அணிகளுக்கு இடையிலான தொடரான ஷெஃபீல்ட் ஷீல்ட் கிண்ணத்தின் இறுதிப் போட்டியில் நேற்று முன்தினம் சாம்பியனாக இருக்கிறது குயின்ஸ்லாந்து. மானஸ் லபிஷேனின் சதத்தோடு இந்த வெற்றி பெறப்பட்டிருக்கிறது. மானஸ் லபிஷேன் தான் போட்டியின் சிறப்பாட்டக்காராக 192 ஓட்டங்களோடு தெரிவாகி இருந்தார். நேற்று நாளில் 2 IPL போட்டிகள். அந்த IPL போட்டிகளோடு சேர்த்து இன்னும் ஒரு செய்தியை தந்துவிடலாம். இப்பொழுது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக நேற்றைய நாளிலும் அதிரடி காட்டிய ABD வில்லியர்ஸ் தென்னாப்பிரிக்க தேசிய அணியோடு சேர்ந்து கொள்வார் என்று சொல்லி பரவலாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ABD வில்லியர்ஸ் மார்க் பவுச்சரோடு பேச போன்றார். தென்னாப்பிரிக்க அணியின் பயிற்றுவிப்பாளரோடு பேச போன்றார். நேற்றைய நாளின் போட்டியின் சிறப்பாட்டக்கார விருதை அவர் பெற்றுக்கொண்டு ஒரு சில மணித்தியாலங்களுக்கு பிறகு இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே அடுத்து வரப்போன்ற 2020 உலக கிண்ண தொடருக்கு ABD வில்லியர்ஸை எப்படியாவது தென்னாப்பிரிக்க அணிக்குள் உள்வாங்க வேண்டும் என்பதே இதன் பிரதானமான நோக்கமாக தெரிகிறது. நேற்றைய நாளில் 2 போட்டிகள். முதல் போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் இடையில் இடம்பெற்றது. IPL-இன் 13வது ஆண்டு நிறைவு போட்டியாக இந்த போட்டி அழைக்கப்பட்டது. காரணம் உங்களுக்கு தெரியும், IPL 2008ஆம் ஆண்டு ஆரம்பித்த வேளையில் முதல் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இந்த 2 அணிகளுக்கு இடையில் தான் கோலாகலமாக இடம்பெற்றிருந்தது. அதே 2 அணிகள் நேற்றைய நாளில் 13வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மோதியிருந்தன. இந்த விறுவிறுப்பான போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மேக்ஸ்வெல் மற்றும் ABD வில்லியர்ஸ் 2 பேரின் அதிரடி காரணமாக 38 ஓட்டங்களால் இலகுவான வெற்றியை பதிவு செய்தது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சார்பாக நேற்றைய நாளில் கோலி கொஞ்சம் மாற்றியிருந்தார். 5 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். மேக்ஸ்வெல் 78 ஓட்டங்கள். இந்த தொடர் 3 போட்டிகளிலும் கலக்கி இருக்கின்றார். 49 பந்துகளில் 3-6 ஓட்டங்கள், 9-4 ஓட்டங்களோடு 78 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். அதே போலத்தான் ABD வில்லியர்ஸின் பெறுபர் 3-6 ஓட்டங்கள், 9-4 ஓட்டங்கள். ஆனால் இவர் 34 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 76 ஓட்டங்கள், கொஞ்சம் வேகமாக ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள 204 ஓட்டங்களை குவித்திருந்தது நேற்றைய நாளில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். கொல்கத்தாவுக்கு இந்த இலக்கு மிக பெரும் சிக்கலாக அமைந்தது. அதிகபட்சமாக 31 ஓட்டங்களை ஆண்ட்ரே ரசல் எடுத்திருந்தார். 29 ஓட்டங்களை அணித்தலைவர் மோகன் பெற்றுக் கொண்டார். ஆனால் வேறு யாரும் பெரிதாக சோபிக்க தவறியதை அடுத்து 166 ஓட்டங்களை பெற முடிந்தது. பந்து வீச்சில் கைல் ஜேமிசன் 41 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், சஹால் மற்றும் ஹர்ஷால் பட்டேல் 2 விக்கெட்டுகள். இந்த தொடரில் இதுவரைக்கும் கூடுதலான விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக ஹர்ஷால் பட்டேல் காணப்படுகின்றார். 3 போட்டிகளிலும் ராயல் சேலஞ்சர்ஸ் வெற்றி பெற இவர் 3 போட்டிகளில் 9 விக்கெட்டுகள். நேற்றைய நாளில் பாருங்கள், 4 ஓவர்களில் வெறும் 17 ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்து 2 விக்கெட்டுகள். இந்திய தேசிய அணிக்குள் விரைவில்
பிரிவில் இவர் நிரந்தர இடம் பிடிப்பார் என்று நம்பியிருக்கலாம். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஏபிடி விலியர்ஸ் தெரிவாகி இருந்தார். நேற்று இரவு இடம்பெற்ற போட்டி இரண்டாவது போட்டி கிங்ஸ் 11 பஞ்சாப் என்று முன்பு அழைக்கப்பட்ட பஞ்சாப் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் மோதிக்கொண்டன. நேற்றைய நாளில் பஞ்சாப் கிங்ஸ் குவித்த 195 ஓட்டங்களுக்கு சவாலடி அடித்த டெல்லி கேபிட்டல்ஸ் மிக இலகுவான வெற்றியை பதிவு செய்து கொண்டது. ஒரு கட்டத்தில் எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காமல் மிகச் சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த பஞ்சாப் கிங்ஸ் 200 ஓட்டங்களை தாண்டும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காமல் 122 ஓட்டங்கள் 12வது ஓவர். போகிற போக்கில் 250 ஓட்டங்களை குவித்தாலும் ஆச்சரியமில்லை என்ற நிலையில் இருந்தது. குறிப்பாக அகர்வால் 4-6 ஓட்டங்கள் 7-4 ஓட்டங்களோடு நேற்றைய நாளில் 36 பந்துகளில் 69 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். அதே போலத்தான் ராகுலும் நேற்றைய நாளில் 51 பந்துகளில் 61 ஓட்டங்களை அடித்து தள்ளியிருந்தார். இந்த இரண்டு பேரின் வேகமான துடுப்பாட்டம் காரணமாக நேற்றைய நாளில் பஞ்சாப் கிங்ஸ் 200 ஓட்டங்களை தாண்டும் என்று இருந்தாலும் இறுதி நேரத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் மிகச் சிறப்பாக பந்து வீசியிருந்தார்கள். 51 பந்துகளில் 61 ஓட்டங்களை ராகுல் எடுத்துக் கொடுத்தார். தீபா கூடாவும் வந்து வேகமாக அடித்தாடியிருந்தார். 13 பந்துகளில் 22 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் எடுத்திருந்தார். ஆனாலும் ஓட்ட வேகம் போதவில்லை. 195 ஓட்டங்கள். இதேவேளையில் தமிழக போராட்டம் அழைக்கப்படுகிற ஷாருக் கான் நேற்றைய நாளில் மிகச் சிறப்பாக ஆடியிருந்தார். 5 பந்துகளில் ஒரு 6 ஓட்டம் 2-4 ஓட்டங்களோடு அவர் 15 ஓட்டங்களை அடித்து தள்ளியிருந்தார். 196 என்ற இலக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் என்று கருதப்பட்டாலும் பிருத்வி ஷா மற்றும் ஷிகர் தவான் ஆகியோரது இணைப்பாட்டம் மிக அற்புதமாக ஆரம்பித்தது. அதே வேளையிலே ஷோ 32 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்த போதும் 17 பந்துகளில் ஆட்டம் இழந்தார். அவர் ஷிகர் தவான் தொடர்ச்சியாக வேகமாக அடித்தாட ஆரம்பித்தார். இறுதியாக அவர் ஆட்டம் இழந்த போது 49 பந்துகளில் 2-6 ஓட்டங்கள் 13-4 ஓட்டங்களோடு 92 ஓட்டங்கள் மிகச் சிறப்பான ஃபார்மிலே இருக்கின்றார். நேற்றைய நாளில் அதுக்கு பிறகு இலகுவான வெற்றியை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் இருக்கவில்லை. ஸ்டாயினிஸ் இதை முடித்து வைத்தார். ஒரு 6 3-4 ஓட்டங்கள் 13 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 27 ஓட்டங்களோடு மொத்தமாக 10 பந்துகள் மீதம் இருக்க இந்த வெற்றியை நேற்றைய நாளில் பெற்றுக் கொண்டது டெல்லி கேபிட்டல்ஸ். இதையடுத்து இப்பொழுது அணிகளின் நிலையை பொறுத்தவரையில் முதலாம் இடத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, 2ஆம் இடத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ், 3ஆம் இடத்தில் மும்பை இந்தியன்ஸ். இதே வேளையிலே 4ஆம் 5ஆம் இடங்களில் உள்ள அணிகள் இன்றைய நாளில் மோதிக்கொள்ளப் போகின்றன. சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்றைய நாளில் ராஜஸ்தான் ராயல்ஸை சந்திக்க போகின்றது. இரவு 7:30 இந்த போட்டி இடம்பெறுகிறது. இன்று ஒரே ஒரு போட்டி தான் இடம்பெறப் போகிறது என்பது இங்கே முக்கியமானது. இதே வேளையிலே பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2020 தொடர் நாளை மறுதினம் ஆரம்பிக்க போகிறது. 3 2020 போட்டிகள். இது பாகிஸ்தான் ஜிம்பாப்வேக்கு சென்றிருக்கின்ற தொடர் என்பது முக்கியமானது. Hello Couple Blaster 123 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் கால்ஸ் மற்றும் SMS. அதே வேளையில் இன்னொரு பக்கம் நேபாளத்தின் முக்கோண தொடர் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேபாளம், மலேசியா மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதி வருகின்றன. முதலாவது போட்டியில் நேபாள அணி நெதர்லாந்து அணியை மிக இலகுவாக நேற்று முன்தினம் வென்றிருந்தது. இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளும் ஆரம்பித்திருக்கின்றன என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலேயும் ஒரு இலங்கை வீரர் ஆடுகிறார் என்ற தகவலை நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் இப்பொழுது ஆடி வருகின்ற மிக முக்கியமான சர்வதேச நட்சத்திரங்கள் அநேகமானோர் IPL-க்கு வந்திருப்பதன் காரணமாக இனி ஒருதான் இப்பொழுது அங்கே ஆடி வருகின்றார்கள். திலான் வல்லலவிச்ச என்ற வீரர் இலங்கையிலே பிறந்து இப்பொழுது இங்கிலாந்திலே வளர்ந்து வருகின்ற சுழல் பந்து வீச்சாளர். இங்கிலாந்து தேசிய அணிக்கு இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுதே சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அவர் மிடிசெக்ஸ் பிராந்தியத்துக்காக இந்த தொடரில் அறிமுகமாகி இருக்கின்றார். அவரை பற்றிய தகவல்கள் வரும்போது அதை பற்றிய முக்கியமான விடயங்களை உங்களுக்கு அறிய தருவோம். கால்பந்தாட்ட போட்டிகளில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற கால்பந்தாட்ட போட்டிகள் 3 இங்கிலீஷ் பிரீமியர் லீக் போட்டிகள் இடம்பெற்றிருந்தன. வூல்வர்ஹாம்ப்டன் வாண்டரர்ஸ் அணி நேற்றைய நாளில் ஷெஃபீல்ட் யுனைடெட் அணியை 1-1 வென்றிருந்தது. ஆர்சனல் 1-1 ஃபுல்ஹாம் அணியை வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டது. மான்செஸ்டர் யுனைடெட் 3-1 பெர்ன்லி அணியை வீழ்த்தியிருக்கின்றது. இந்த அதிகாலை வேளையில் லா லீகா போட்டிகளில் வியாரல் அணி நேற்றைய நாளில் லெவன்டே அணியை 5-1 வென்றது. ரியல் மேட்ரிட் கெட்டாஃபே அணிகளுக்கு இடையிலான போட்டி கோல்கள் இல்லாமல் சமநிலையில் முடிவடைந்தது. இங்கே முக்கியமானது. அதே வேளையில் ஐரோப்பாவில் இப்பொழுது புதிதாக இடம்பெற போகிற யூரோப்பியன் சூப்பர் லீக் போட்டிகள் மிக முக்கியமான 6 கழகங்கள் இதில் சேர்ந்து கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட் மற்றும் டாட்டனம் ஆகிய 6 இங்கிலாந்து கழகங்களும் இதுவரைக்கும் இடம்பெற போகின்ற 12 கழகங்களில் சேர்ந்து கொள்ளப் போவதற்கு தங்களது இணக்கத்தை தெரிவித்திருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் AC மிலான், அட்லெட்டிகோ மேட்ரிட், பார்சிலோனா, இன்டர் மிலான், யுவென்டஸ் மற்றும் ரியல் மேட்ரிட் ஆகிய கழகங்களும் இதில் இணைந்து கொள்ளப் போகின்றன என்பது முக்கியமானது. இதற்கு கடுமையான எதிர்ப்புகளும் இருக்கின்றன. இதுவரைக்கும் UEFA லீக் இதற்கு தங்களது அனுமதியை வழங்கவில்லை என்பதும் மிகப்பெரிய அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றது என்பதும் இங்கே முக்கியமானது. மேலும் விவரங்கள் 8 மணிக்கு வெற்றி நடைபெறும் விளையாட்டுச் செய்திகள். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.